டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுத தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று 27லிருந்து 31 கொஸ்டின், ஒரு 5 வினாக்களுக்கான விடையை நான் உங்களுக்கு விளக்க இருக்கிறேன். 27வது கொஸ்டின், b = a + c எனில் a² + bx + c = 0 என்ற சமன்பாட்டிற்கு a. மெய்யெண் மூலங்கள் உண்டு, மூலங்கள் இல்லை, சம மூலங்கள் உண்டு. டி. மூலங்கள் மெய்யெண்கள் அல்ல. இதில் எந்த ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு அப்படிங்கிறது. இதில் நம்ம இதுக்கு எந்தெந்த மூலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்டா = b² - 4ac அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. இது 0வாக இருந்தால் இதனுடைய மதிப்பு இதை மட்டும் குடித்தா போதும், ஏபிசி இதனுடைய வச்சு பிரதியிட்டு இதனுடைய மதிப்பு 0வாக இருந்தாக்க இந்த மூலங்கள் சமம் அப்படின்னு அர்த்தம். மெயின் மூலங்கள் சமம்னு அர்த்தம். >0 அப்படின்னாக்கும் மூலங்கள் வெவ்வேறானவை, மெய்யெண் மூலங்கள்னு அர்த்தம். <0 இருந்தால் மூலங்கள் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இங்கே b = a + c கொடுத்துருக்காங்க. a a தான். b க்கு பதிலாக a + c போடணும். b க்கு பதிலாக a + c (² - 4). a க்கு a தான், c அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். a + c (² a² + 2ac + c² - 4ac a². 2ac இங்கே -4ac -2ac + c². இப்பொழுது இது a² - 2ac + c² அப்படிங்கிறனால a - c² ஃபார்முலா. a - c² அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால இது >0 தான். அப்படியே இதுக்கு மூலங்கள் உண்டு அப்படின்னு அர்த்தம். மேல் மூலங்கள் உண்டு. ஆன்சர் ஏ. அடுத்து 28வது வினா. (0, 0, 1, 0, 0, 1) என்ற புள்ளிகளை முனைகளாக கொண்ட முக்கோணத்தின் சுற்றளவு. முக்கோணத்தின் சுற்றளவு ரஃபாக படம் போட்டுக்கலாம். ஒரு முக்கோணத்தின் இங்கே 0, 0, இங்கே 1, 0, இங்கே 0, 1 அப்படின்னு புள்ளியில் எடுத்துக்கலாம். இப்போ என்னுடைய தூரம் கண்டுபிடிக்கணும். முக்கோணத்தின் சுற்றளவுனா 3 பக்கங்களையும் கூட்டினா போதும், அதே முக்கோணத்தின் சுற்றளவுன்னு அர்த்தம். இப்போ என்னுடைய தூரம் புள்ளி கொடுத்துருக்கான். நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பயன்படுத்தி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இதை x1 y1 வச்சுக்கோங்க, இது x2 y2, x1 y1 x2 y2. அதாவது x2 - x1 (² + y2 - y1 (² √(x2 - x1 (² + y2 - y1 (²). இதுதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இப்போ x1 y1 இது x2 y2, x1 y1 x2 y2 அப்படிங்கும்போது x2 1 - 0 (² + 0 - 0 (²) 0 - 0 (² + y2
x2 minus s1 whole square plus y2 minus y1 whole square. 1 minus 0 ஒன்று தான், 1 ஸ்கொயர் 1 தான். இங்கே 0 minus 0 0 தான். ரூட் 1 வந்து 1 தான். அப்போ இதனுடைய தூரம் வந்து 1. அடுத்து இது x1 y1, இது x2 y2ன்னு வச்சுக்கலாம். x1 y1, x2 y2. இப்போ 0 முதல் நம்பர் எடுத்துக்கலாம். இங்கே ரெண்டாவதுலேருந்து முதல் நம்பரு 0 minus 1 whole square. 0 minus 1 whole square plus 1 minus 0 whole square. ரஃபாக போட்டால் போதும். 0 minus 1 வந்து ஹோல் ஸ்கொயர் வந்து 1 தான். -1 ஹோல் ஸ்கொயர் போது ப்ளஸ் ஆயிடுது. -1 × -1 ப்ளஸ் 1 ஆயிடுது. இங்கே 1 minus 0 1 தான், 1 ஸ்கொயர் 1 தான். அப்படின்னா √2. இதனுடைய தூரம் வந்து √2. அடுத்து இதனுடைய டிஸ்டன்ஸ். இப்போ x1 y1 x2 y2ன்னு வச்சுக்கலாம். 0 minus 0 whole square, 0 minus 0 whole square plus 1 minus 0 whole square. இங்கே 0 அப்படியே 0 தான் வரும். இங்கே 0 minus 0 0 தான். இங்கே 1 minus 0 1 தான். 1 ஸ்கொயர் 1 தான், √1. இதனுடைய மதிப்பு வந்து √1 1 தான். அப்புறம் 3 பக்கத்து கூட்டுங்க. 1 1 2 2 + √2. அதுதான் ஆன்சர். 2 + √2. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். 2 + √2 இங்கே இருக்குது. அப்படின்னா இதுதான் உங்களுக்கு விடை. இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்து போடணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பயன்படுத்தி நீங்கள் இதை போடணும். √2. இப்பொழுது 29வது கொஸ்டின். முக்கோணம் PQRல் RS என்பது கோணம் Rன் கோண உட்புற இருசம வெட்டி. PQ = 6 cm, QR = 8 cm, RP = 4 cm எனில் PS மதிப்பு என்ன? இதுக்கு படம் ரஃபாக போட்டுங்க. ஒரு முக்கோணம் PQRS. PQRல் RS என்பது கோண உட்புற இருசம வெட்டி. கோண உட்புற இருசம வெட்டினா இந்த கோணம் சமம் வர மாதிரி ஒரு கோடு. இதுதான் RS. கோணம் Rன் கோண உட்புற இருசம வெட்டியானது PQ = 6 cm. இங்கேருந்து இது வரைக்கும் 6 cm. இங்கேருந்து இது வரைக்கும் 6 cm. QR 8 cm. QR இந்த பக்கம் 8 cm. QR வந்து 8 cm. RP 4. RP PRங்கிறது 4 cm எனில் PS எவ்வளவு? இந்த PS இந்த பக்கம் கேட்டிருக்கான். இந்த டிஸ்டன்ஸ் PS இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? கொஸ்டின் மார்க். ஒரு முக்கோணத்தில் இது கோண இருசமவெட்டி அப்படிங்கிற இந்த பக்கம் சமம். இதனுடைய ஒரு ரிலேஷன் இருக்குது. இந்த மாதிரி கோண சமவெட்டி அப்படின்னா இதுக்குள்ள ரிலேஷன் this by this, அதாவது PS by PQ, PS by SQ, this by this, PS by SQ is equal to this by this, அதாவது PR by QR. இந்த ரிலேஷன் இதுக்குள்ள தொடர்பு இதான். இப்போ இதில் எந்தெந்த மதிப்பு இருக்குது அதை பெருகிடணும். பிஎஸ்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். பிஎஸ் அப்படியே வச்சுக்கலாம். எஸ்கியூ மொத்த பியிலேருந்து கியூ வந்து 6. இந்த பிஎஸ்ஸை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பிஎஸ் வந்து எக்ஸ்னா எஸ்கியூ வந்து மொத்தம் 6லேருந்து எக்ஸ் போச்சுன்னா 6 - எக்ஸ். பிஎஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சா எஸ்கியூ வந்து
6 மைனஸ் எக்ஸ். ஏன்னா மொத்த தூரம் 6. இந்த தூரம் எக்ஸ் போச்சுன்னா இது 6 மைனஸ் எக்ஸ். எஸ்கியூ வந்து 6 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஆர். பிஆர் கொடுத்துருக்கான் எவ்வளோங்க? 4. கியூஆர் 8. ஓகே, 1 4 2 8 1/2 குறிப்பெருக்கள். பிஎஸ் வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க. பிஎஸ் வந்து எக்ஸ். அப்படின்னா 2x இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் எக்ஸ். 2x இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் எக்ஸ். 1 இன்ட்டு 6 மைனஸ் எக்ஸ் 6 மைனஸ் எக்ஸ் தான். மைனஸ் எக்ஸ் போச்சுனாக்க ப்ளஸ் எக்ஸு. அப்புறம் 2x ப்ளஸ் எக்ஸு 3x. 3x இஸ் ஈக்குவல் டு 6. ரெண்டு பக்கம் 3 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3 2 3 6. அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அப்புறம் இந்த எக்ஸுங்கிறது பிஎஸ்ன்னு வச்சுருக்கோம். பிஎஸ் மதிப்பு 2. பிஎஸ்ஸோட மதிப்பு 2. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இது சரியான விடை. அடுத்ததாக 30வது வினா. ஏபி மற்றும் சிடி என்ற இரு நாண்கள் ஒரு வட்டத்தின் உட்புறமாக பி என்ற புள்ளியில் வெட்டி கொள்கின்றன. ஏபி = 7, ஏபி = 4, சிபி = 2 எனில் சிடியின் மதிப்பு என்ன? ஒரு வட்டம் போட்டுக்கலாம் ரஃபா. ரெண்டு நாண்கள் ஏபி மற்றும் சிடி என்ற இரு நாண்கள் ஒரு வட்டத்தின் உட்புறமாக பி என்ற புள்ளியில். ரெண்டு நாண்கள் இப்படி ஒன்று வெட்டுற மாதிரி போட்டுக்கலாம். ஏபின்னு வச்சுக்கலாம். இந்த நாணை இது சிடி. இந்த வெட்டும் புள்ளி பின்னு வச்சுக்கலாம். ஒரு வட்டத்தின் உட்புறமாக பி என்ற புள்ளியில் வெட்டிக்கொள்ள ஏபி 7. இங்கேருந்து இது வரைக்கும் ஏபி வந்து 7. ஏபி 4. இங்கேருந்து இது வரைக்கும் ஏபி வந்து 4. சிபி 2. சிபி இங்கேருந்து இது வரைக்கும் 2 எனில் சிடி இங்கேருந்து இது வரைக்கும் சிடி என்ன தூரம் அப்படின்னு கேட்டிருக்கான். சிடி இஸ் ஈக்குவல் டு வாட்? சிடிங்கிறது என்னது? சிபி ப்ளஸ் பிடி. சிபி வந்து 2. அப்புறம் பிடி கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு ரிலேஷன் தொடர்பு இருக்குதுங்க. பிஏ இன்ட்டு பிபி இன்ட்டு பிபி இஸ் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு பிடி அப்படின்னு ஒரு ரிலேஷன். இந்த மாதிரி படம் கொடுத்தாவே இந்த ரிலேஷன் தான் முக்கியமானது. இப்போ இந்த மதிப்பெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க படத்தை பார்த்து. பிஏ எவ்வளவு? பிஏ 4. பிபி எவ்வளவு? பிபி நம்மளுக்கு தெரியாது. ஏபி வந்து மொத்தம் 7. ஏபி வந்து இங்கேருந்து இது வரைக்கும் ஏபி வந்து மொத்தம் 7. ஏபி வந்து 4. அப்புறம் மொத்தம் 7லேருந்து 4 போச்சுன்னா இங்கே 3. பிபி வந்து 3. 7 4 போச்சுன்னா 3. பிபி வந்து 3. 4 × 3 இஸ் ஈக்குவல் டு பிசி. பிசி வந்து 2. பிடி இதுதான் பிடி. இதோட தூரம் இது பி, இது பிடி. பிடி கண்டுபிடிக்கணும். ரெண்டு பக்கம் பாருங்கள். 2 2 4 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறம் 26. பிடி = 6. 6. பிடி = எவ்வளவு? 6.
பிடி வந்து 6 கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் சிடி எவ்வளவு? சிடி வந்து சிபி ப்ளஸ் பிடி. சிபி வந்து 2 கொடுத்துருக்கான். பிடி வந்து 6 கண்டுபிடிச்சாச்சு. 2 6 கூட்டின அளவு 8. இதுதான் சிடி. சிடி மதிப்பு கேட்டிருக்கு. சிடி வந்து 8. ஆப்ஷன் பி. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 31வது கொஸ்டின். ஒரு கோபுரத்திலிருந்து 28.5 மீட்டர் தூரத்தில் நின்று கொண்டிருக்கும் ஒருவர் கோபுரத்தின் உச்சியை 40 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறார். அவருடைய கிடைநிலை பார்வை கோடு தரையிலிருந்து 1.5 மீட்டர் உயரத்தில் 1.5 மீட்டர் உயரத்தில் உள்ளது எனில் கோபுரத்தின் உயரம் காணணும். இதுக்கு ரஃபாக ஒரு படம் போட்டுக்கலாம். இப்போ ரஃபாக ஒரு படம் போட்டுக்கலாங்க. ஒரு கோபுரத்தை வந்து இதுதான் கோபுரம் வச்சுங்க. இந்த கோபுரத்திலிருந்து ஒரு கோபுரத்தில் 28.5 சென்டிமீட்டர் தூரத்தில் 28.5 மீட்டர் 28.5 மீட்டர் தூரத்தில் நின்று கொண்டிருக்கும் ஒருவர், இங்கே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கார். ஒருவர் கோபுரத்தின் உச்சியை, இதுதான் கோபுரம், கோபுரத்தின் உச்சியை 40 டிகிரி ஏற்ற கோணத்தில் காண்கிறார். 40 ஏற்ற கோணம் இந்த மாதிரி இங்கேருந்து பார்க்குறாரு. மேலே பார்க்குறனால ஏற்ற கோணம்னு சொன்னோம். நான் சொல்கிறோம் 45 டிகிரி ஏற்ற கோணம். டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாரு. அவருடைய கிடைநிலை பார்வை கோடு தரையில் இருந்து இங்கேருந்து இப்படி பார்க்குறாரு. கிடைநிலை பார்வைன்னா இங்கேருந்து கண்ணுக்கு நேரம் இப்படி பார்க்குறது. இதுதான் அவர் பார்க்குறாரு. கண் நேரம் இப்படி பார்க்குறாரு. கிடைநிலை பார்வை கோடு தரையில் இருந்து 1.5 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இப்படி கிடைநிலை பார்வை இங்கேருந்து பார்க்குறாரு. இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. அப்புறம் அவர் இங்கே நின்றுக்காருன்னு அர்த்தம். இங்கேருந்து கிடைநிலை பார்வை கூட இப்படி தான். அவர் இப்படி பார்க்குறாரு. தரையிலிருந்து 1.5 சென்டிமீட்டர் உயரத்தில் உள்ளது. இங்கிருந்து தூரம் வந்து 1.5 மீட்டர். இங்கேருந்து வரைக்கும் 1.5 மீட்டர் உள்ளது எனில் கோபுரத்தின் உயரம், இது கோபுரத்தின் உயரம். தரைமட்டம் இங்கே இருக்குது. அப்புறம் கோபுரத்தின் உயரம் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் கோபுரத்தின் உயரம். இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதை வந்து எக்ஸ். இங்கேருந்து வரைக்கும் எக்ஸு. கீழே தரைமட்டத்திலேருந்து கிடைமட்ட பார்வை கோடு வந்து அவருடைய கிடைமட்ட பார்வை கோடு வந்து 1.5 மீட்டர். அதாவது அவரோட உயரம் 1.5 மீட்டர்னு வேணும்னு வச்சுங்களேன். அவருக்கு கண்ணுக்கு நேராக இப்படி கிடைநிலை பார்வை இப்படி இருக்குது. அப்புறம் கோபுரத்தின் உயரம். கோபுரத்தின் உயரம் என்னது? தரையில் இருந்தால் பார்க்கணும் நம்ம. அப்படி எக்ஸ் கண்டுபிடிச்சா 1.5 கூட்டிட்டா நம்மளுக்கு கோபுரத்தின் உயரம் கிடைச்சிடும். சரி, இப்போ இந்த முகம் எடுத்துங்க. tan 45 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு ஒரு ஃபார்முலா இருக்குது. tan 45 இஸ் ஈக்குவல் ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இங்கே ஆப்போசிட் சைடு வந்து எக்ஸு வச்சுக்கலாம். எக்ஸ்னு வச்சுருக்கோம். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு 28.5 மீட்டர். tan 45 மதிப்பு 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 28.5. குறுக்கு பிறகு பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 28.5. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 28.5. அப்புறம் இது தூரமும் 28.5 தான். அப்புறம் இந்த 28.5 கவனிச்சாச்சு. அப்படின்னா இப்போ 28.5 1.5 கூட்டினா அது கோபுரத்தின் உயரம். கோபுரத்தின் வந்து ஹெச் 28.5 ப்ளஸ்
1.5. இதை கூட்டினா உங்களுக்கு அதான் கோபுரத்தின் உயரம் ஹெச். 5 10 மிச்சம் 1 8 10 0 மிச்சம் 1 2 3 30 மீட்டர். அப்போனா கோபுரத்தின் உயரம் 30 மீட்டர். ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ 30 மீட்டர். இதுதான் சரியான விடை. ஆக இப்பொழுது ஒரு 5 கொஸ்டின் வினாக்களுக்கு விடை பார்த்துருக்கோம். தெளிவாக விரிவாக உங்களுக்கு கொடுத்துள்ளேன். இன்று ஒரு 5 கொஸ்டின் 31 30 29 28 20 பார்த்துருக்கோம். இதுவரை இந்த வாரத்தில் மொத்தம் 31 வினாக்கள் டிஎன்பிஎஸ்சி வினாக்களுக்கான விடைகளை விரிவாக உங்களுக்கு கொடுத்துள்ளேன். பார்த்து நன்று பிராக்டிஸ் செய்து தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். பிறருக்கும் இதை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் எடுத்து உரைத்து நீங்களும் குரூப் டிஸ்கஷன் முடிந்தால் குரூப் டிஸ்கஷனாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட்டை ஒவ்வொருத்தருக்கு தெரியும். அதை தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் சொல்லி அதை நீங்கள் எடுத்து சொல்வதன் மூலம் உங்களுக்கும் எளிதாக புரியும். புரியாத கூட புரியும். அதற்காக குரூப் டிஸ்கஷன் போடுறது. அதனால் நீங்கள் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மேஜிக் ஸ்கொயர் டேபிள் கணபதி. நன்றி.